நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. லெட்ஸ் see how is it. படத்தோட பேரு யா டூ மெயின், டைரக்டட் பை பிஜாய் நம்பியார், ஸ்டாரிங் ஆதர்ஷ் கௌரவ், ஷனாயா கபூர். இந்த படத்தோட கதை என்னன்னா 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்சரும் வெறும் 20,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ரேப்பரும் கனெக்ட் ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இது இந்த படத்தோட கதை இல்ல. அவங்க ரெண்டு பேரும் கோவாக்கு ஒரு ட்ரிப் போறப்போ அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல லாக் ஆகுறாங்க. தனியா இல்ல, ஒரு crocodileோட. இப்போ அந்த பூல்ல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த முதலை கிட்ட மாட்றாங்களா இல்லையா, அந்த முதலை எப்படி பூல்குள்ள வந்துச்சு, அவங்க ஏன் அங்க போனாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல என்ன பெருசா ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டு பேர் 20 ஃபீட் பூல்ல மாட்டி அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய கான்செப்ட். அதுவும் முதலையோட இருக்காங்கன்றது இன்னும் சூப்பரா எங்கேஜ் ஆயிருந்துச்சு. செகண்ட், விஜய் நம்பியாரோட டைரக்ஷன், விஷுவல் ஸ்டைல்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே படத்துல பயங்கரமா கனெக்ட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட், ஆதர்ஷ் கௌரவ் சிங்கிள் மேனா ஃபிலிம் கேரி பண்றாரு. காமெடி, ஃபியர், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் எல்லாமே நேச்சுரலா கேரி பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லா எட்ஜ் ஆஃப் தி சீட்ஸ் மொமெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக், ரொமான்ஸை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. சில சீன்ஸ் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த முதலைய விஎஃப்எக்ஸ் பண்ணி இந்த சீன்ஸ், சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பச்சையாவே தெரிஞ்சிச்சு. ஷனாயா கபூர் ஓவர் ஆக்டிங் இல்லாம டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சர்வைவல் த்ரில்லர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். நைட்டு பாத்தீங்கன்னா அல்லு விட்டுரும்.